வணக்கம் மக்களே. மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்ல வந்த கூட்டம் உண்மையா பொய்யா இல்ல ஏஐ கிரியேஷனான்றத இவர் விளக்கம் அளிக்கிறார் பாருங்க. கிட்டத்தட்ட அந்த விழாவில் அது நடந்த அந்த கின்னஸ் ரெக்கார்டு கூட அவங்க வழங்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மக்கள் விஜய் மீது வைத்திருக்கிற அந்த அன்பையும் அந்த நம்பிக்கையையும் மரியாதையும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு ஈடு இணையாக எதுவுமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு விஜய் மேல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வெறித்தனமான அன்பு. உதயநிதி ஸ்டாலின், சிவராஜன் அவங்களோட ரியாக்ஷன்லாம் என்னவா இருந்திருக்கும்? நிச்சயமா மிரண்டு போயிருப்பாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. சிவகார்த்திகேயன், உதயநிதி எல்லாம் கிடையாது. நார்மலா ஒவ்வொருத்தருமே இந்த கூட்டத்தை பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மிரட்சியிலிருந்து மீள்வதற்கே சில மணி நேரங்கள் பிடிக்கிறது. இன்னும் சொல்ல போனா நான் அங்க உட்கார்ந்துருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஏக்நாத்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர், நம்முடைய நண்பர், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சோசியல் மீடியாவில வந்த அந்த ஆடிட்டோரியத்தினுடைய வீடியோ எனக்கு ஷேர் பண்ணி, தலைவரே இந்த மாதிரி ஒண்ணு வருது, இது உண்மையான கூட்டமா ஏன்னு எனக்கு ஒரு மெசேஜ் போடுது. என்ன காரணம்னா அந்த கூட்டத்தை யாராலையுமே நம்ப முடியல. இவ்வளவு பெரிய கூட்டம்லாம் இருக்காதுல, ஏஐல ஏதோ பண்ணி வச்சிருக்கானுங்களா அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் எண்ணமே வந்திருக்கும். நான் உடனே எனக்கு என்ன உண்மைதான் பிரதர் அப்படின்னு போட்டுட்டு நான் அங்க இருக்கிறத அப்படி ஒரு போட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிச்சேன். அப்பதான் அவர் நம்பினார். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ஊடகத்தில் இருக்கிற ஒருவருக்கே அந்த கூட்டத்தை சட்டுன்னு இது உண்மையான கூட்டமா அப்படின்னு நம்ப முடியல. அப்ப மத்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த அளவுக்கு மக்களுடைய அன்பை பெற்ற ஒருத்தர் ஒரு அரசியலுக்காக அதை தூக்கி போட்டுட்டு போறதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் எடுத்த மிகப்பெரிய தவறான முடிவு இதுதான் அப்படின்னு இந்த கூட்டத்தை பார்த்தாவது இவர் தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு தோணும். ஆனா அவர் அதற்கு மாறாக தான் எடுத்த முடிவுல உறுதியா இருக்கேங்கிறத அவர் பதிவு கொண்டு போனாரு. அதுவே எனக்கு ஒரு பர்சனலா கொஞ்சம் வருத்தமா தான். ஏன்னா இந்த இடமெல்லாம் நீங்க எல்லாம் யோசிக்கவே முடியாது. அப்படி ஒரு